பட் நான் சொன்ன விஷயங்கள், நான் சொன்ன அப்டேட்ஸ்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ மறக்காமல் நான் சொன்ன அப்டேட்ஸ்லாம் அவங்க ஃபைனலில் வச்சுக்கிட்டு, ஸோ நான் புதுசுக்கு ஒரு நல்ல வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக கொடுத்துருவேன். ஓகேவா? ஸோ இப்போ சாப்பிட்றதுனால கொஞ்சம் தலைவலிக்குது கைஸ். ஸோ வந்து இன்றைக்கி வந்து நான் பிரேக் ஆர் டைங்கிற அந்த ஜாம்பி கேம் போடலாமான்னு பார்த்தேன். ஸோ வந்து அந்த வீடியோ வேணுமா, இல்லை டிமார்ட் பார்ட் 3 வீடியோ நாளைக்கு வேணுமா வேணுமான கீழே கவர்மெண்ட் பண்ணுறதுனால வரவே கிடைக்கல. அதனால நான் பார்ட் 3 போடணுமாங்கிறதே யோசித்தேன். ஸோ அது அடுத்த பார்ட் 3 உதவி கிடச்சா பார்ட் 4 கூட போடலாம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த வீடியோஸ் உங்களுக்கு வேணாம் தான் கமெண்ட் பண்ணீங்க. அதனால் பிரேக்கா டைங்கிற வீடியோஸே அந்த வீடியோவே போட்டுருவோம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சினா மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களோட ஆதரவு அள்ளி கொடுங்க. நம்ம கேமிங் சேனலுக்கும் சரி, நம்ம விளாக் சேனலுக்கும் சரி, 2 பேத்துக்கும் உங்களோட ஆதரவை நீங்கள் கண்டிப்பாக கொடுக்கலாம். ஓகேவா? ஸோ உங்களுக்கு கஷ்டமாக தான் இருக்கும், அதெல்லாம் அதுக்கு கொடுக்காத நீங்கள் தான் கஷ்டப்படுறீங்க. நீங்கள் நான் போகிற வீடியோஸ்க்கு நிறைய வரவே கொடுத்துக்கிட்டே இருங்க. உங்கள் ஆதரவை அள்ளி கொடுங்க. நம்ம ஆரம்பிச்ச சேனல்லே கேமிங் சேனல், 2வது சேனல் நம்ம ஆரம்பிச்சதுக்கு அவ்வளோ ஆதரவு ஏன் வந்துச்சுன்னா, விளாக் சேனல் அவ்வளோ ஆதரவு வந்ததுனால கேமிங் சேனல் உடனே நம்மளோட யூடியூப் சேனலில் 2வது சேனலாக தலை நின்று நிற்கிறது. காரணம் என் அறிவு. ஸோ கைஸ், யாரும் என்னோட சேனலில் பார்க்க வேணாம். என் டீச்சர்ஸ், அப்புறம் என் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துட்டு டீச்சர் முக்கியம் பார்க்க வேணாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு விளக்கமாக வருது, சத்தியமாக விளக்கமாக. ஸோ அது மட்டும் இல்லை, யாரும் வந்து என்னை பார்த்து கேமிங் யாரும் என்னை பார்த்து சேனல் ஸ்டார்ட் பண்ண வேணாம். ஸ்டார்ட்னா ஆரம்பிக்க வேணாம்னு சொல்கிறேன். என்னை பார்த்து யாரும் ஆரம்பிக்க வேணாம். என்னை ஒரு ரோல் மாடலாக எடுக்க வேண்டாம். ரோல் மாடலாக எடுக்கணும்னா படிப்பில் என்னை ரோல் மாடலாக எடுப்பேன். நான் நல்லா படிப்பேன். என்னை பார்த்து யாரும் யூடியூப் ஸ்டார்ட் பண்ணி கேட்டு எனக்கு நான் ஆரம்பிச்சிருக்கணும். துட்டுக்காக ஆரம்பிச்சிருக்கேன். எனக்கு பிடிச்ச விஷயம் யூடியூப் சேனல். ஸோ வருங்காலத்தில் யூடியூப் சேனல் வச்சாலும் அப்போ என் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு நீங்கள் யாருமே மறந்து போயிடும். ஸோ இந்த சேனல் இன்னும் அடுத்த 5 வருஷத்துக்கு தொடங்கும்.